அப்பா என்னால தானே உங்களை திட்டினாரு, அதுக்கு தான் சாரி. இல்ல இல்ல, நான் தான் சாரி சொல்லணும். ஏன்னா என்னால தானே துருவா இப்படி பண்ணி கீழே விழுந்துட்டான். நான் தான் இவன் கிட்ட டால் கேட்டேன், அதனால சாரி. இட்ஸ் ஓகே கிடோஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இன்னும் சேடா தானே இருக்கீங்க, அதனால தான் இப்ப வரைக்கும் உங்க முகத்துல ஸ்மைலே பார்க்க முடியல. அப்படியா? இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க ஃபேஸ பாத்தீங்களா? உங்களோட ஸ்மைல் மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. நீங்க எப்படி முகத்தை வச்சிருந்தா நான் எப்படி ஸ்மைல் பண்ண முடியும் சொல்லுங்க? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பெட்ல போய் உட்காருங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன், காது நல்லா கேக்கும். சீக்கிரமா சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, இது ரெண்டு குழந்தைங்களோட சம்பந்தப்பட்ட கதை. எப்பவுமே அவங்களோட முகம் இப்படிதான் இருக்கும். அழுகி போன தக்காளி மாதிரி எப்பவும் இப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். யாக். ரெண்டு குழந்தைங்களுமே ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா அவர் அப்பா கோவப்பட்டாங்க. அப்பா ஏன் கோவப்பட்டாரு? ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் கொஞ்சம் குறும்புக்காரங்க. ஆனா அவ்வளவு ஒண்ணு குறும்புக்காரங்க கிடையாது, கொஞ்சம் நல்லவங்க தான். ஆமா, குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? சோ சிம்பிள், அப்பா கிட்ட கேளுங்க. அப்படி அப்பா வாங்கி தரலனா ஏன் வாங்கி தரலன்னு காரணத்தை சொல்லணும்ல. நில்லு நில்லு, ஏன் கன்ஃபியூஸ் பண்ற? அப்பா கோவமா இருக்காரு, பசங்களும் கவலையா இருக்காங்க. அப்ப எதுக்கு அந்த கிஃப்ட்? பசங்களோட முகத்துல ஸ்மைல் வந்துருச்சு. உங்க முகத்துல இந்த ஸ்மைல மயூரா தான் கொண்டு வந்தா. ஆனா உங்க முகத்துல இன்னும் ஸ்மைலே காணுமே. மியூசிக். எஸ், மியூசிக். எப்படின்னா டிக்டாக் 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 டிக்டாக். வந்தனா ஒரு நிமிஷம். உனக்கு எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஐ ஹேட் யூ. நான் அது மறுபடியும் பெல் சவுண்ட். இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என்னது?